ஜனவரி 3, 2026 அன்று அமெரிக்க படைகளால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டிருப்பது சீனாவிற்கு மிகப்பெரிய புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக மேற்கத்திய அரைக்கோளத்தில் வெனிசுலாவை தனது மிக முக்கியமான மூலோபாய பங்காளியாக சீனா கருதி வந்ததுடன் தடையற்ற எண்ணெய் விநியோகத்தை பெறுவதற்காக அந்நாட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்திருந்தது. தற்போது ஒரே இரவில் இந்த உறவு துண்டிக்கப்பட்டுள்ளதால் இப்பிராந்தியத்தில் உள்ள சீனாவின் நலன்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஆபத்துக்குள்ளாகியுள்ளன. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் செய்த செயல் அத்துமீறல் என பார்க்கப்பட்டாலும் புவிசார் அரசியலில் இதுபோன்று நடக்கும் செயல்களின் விளைவுகளை அனைத்து நாடுகளும் சந்திக்க வேண்டும். சீனா எதிர்கொள்ளும் உடனடி பிரச்சினை அந்நாடு வழங்கிய சுமார் 20 பில்லியன் டாலருக்கும் அதிகமான நிலுவைக் கடன்களை இழக்கும் அபாயமாகும். 2000களின் நடுப்பகுதியிலிருந்து மதுரோ அரசாங்கத்திற்கு சீனா மிகப்பெரிய ஆயில் ஃபார் லோன் திட்டங்களை வழங்கியது. இந்த ஒப்பந்தங்களின்படி வெனிசுலா தனது கடனை பணமாக திருப்பிச் செலுத்தாமல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ஈடுகட்ட அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது மதுரோ அமெரிக்க காவலில் இருப்பதாலும் ஒரு இடைக்கால மாற்றத்தின் போது அமெரிக்காவே நாட்டை வழிநடத்தும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாலும் புதிய அமெரிக்க ஆதரவு அரசாங்கம் இந்த கடன்களையை முறையற்றவை என்று அறிவித்து திருப்பிச் செலுத்த மறுக்கக்கூடும் என்ற அச்சம் சீனாவிற்கு எழுந்துள்ளது. நிதி இழப்புக்கு அப்பால் சீனாவின் எரிசக்தி பாதுகாப்பும் இப்போது நேரடி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. சீனாவின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வெனிசுலாவின் கனரக கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவை. தற்போது அமெரிக்காவின் ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் என்ற கடற்படை முற்றுகை எண்ணெய் கப்பல்கள் ஆசியாவிற்கு செல்வதை தடுத்து வருவதால் சீனாவின் இறக்குமதி சரிந்து வருகிறது. வெனிசுலாவின் உள்கட்டமைப்பை மறுத்துரோய்த்து 80 சீரமைக்க செவ்ரான் போன்ற அமெரிக்க நிறுவனங்களை ஈடுபடுத்தும் ட்ரம்பின் திட்டம் இந்த எண்ணெயை நிரந்தரமாக அமெரிக்காவின் வளைகுடா கடற்கரைக்கு திருப்பக்கூடும் என்பதை காட்டுகிறது. இந்த சிக்கல் அந்த நாட்டில் உள்ள சீனர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நேரடி வருகையையும் பாதிக்கிறது. அமெரிக்க இராணுவம் முக்கிய இடங்களை கைப்பற்றியுள்ளதாலும் வெள்ளை மாளிகை ஒரு தற்காலிக ஆட்சிக்குழுவை வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தலைமையில் அமைத்துள்ளதாலும் அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் அங்குள்ள எண்ணெய் கிணறுகளில் பணியாற்றும் சீன தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்போ அல்லது முறையான பாதுகாப்போ இல்லாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இந்த ஆட்சி மாற்றம் ஒரு நீண்டகால உள்நாட்டு போராக மாறினால் சீனா கட்டியெழுப்பிய பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ரயில்வே மற்றும் தொலைத்தொடர்பு திட்டங்கள் போன்ற உள்கட்டமைப்புகள் அழிக்கப்படலாம் அல்லது புதிய அரசாங்கத்தால் கைப்பற்றப்படலாம் என்பதே கவலையாக உள்ளது. இவற்றை ஒரு பகைமை நாட்டின் சொத்துக்கள் என கூறி அவர்கள் பறிமுதல் செய்ய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. உலகம் முழுவதும் அவர்கள் செய்துள்ள முதலீடுகள் குறித்து இது அவர்களை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு நாட்டின் தலைவரை இராணுவ பலத்தை பயன்படுத்தி திடீரென பிடிப்பது சீனாவின் நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நாடுகளுக்கு கூட அமெரிக்காவால் ஆபத்து ஏற்படலாம் என்பதை காட்டுகிறது. இது சீனாவின் உலகளாவிய தொழில் திட்டங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியுள்ளது. சீனாவுடன் மிக நெருக்கமாக செயல்பட்டால் அமெரிக்கா தங்களையும் இதேபோல் தண்டிக்கும் என்று மற்ற நாடுகள் இப்போது பயப்படக்கூடும். சீனாவை பொறுத்தவரை வெனிசுலாவின் இந்த வீழ்ச்சி என்பது வெறும் எண்ணெய் வர்த்தக இழப்பு மட்டுமல்ல, அமெரிக்காவின் ஆதிக்கமில்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டுமென்ற அவர்களின் நீண்டகால கனவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாகும். இறுதியாக இந்த சம்பவம் பெய்ஜிங்கிற்கு ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் அவமானமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் சீன தூதுவர் கியூ சியாவோகி தலைமையிலான உயர்மட்ட குழு மதுரோவுடன் தனது அனைத்து சூழல்களுக்குமான மூலோபாய கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இந்த சந்திப்பை தொடர்ந்து உடனடியாக அமெரிக்கா மதுரோவை கைது செய்திருப்பது லத்தீன் அமெரிக்காவில் சீனாவிற்கு அவமானத்தை தேடித் தந்துள்ளது. சீனா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை ஆதிக்கவாத செயல் என்று கண்டித்தாலும் அமெரிக்க இராணுவம் அங்கு முகாமிட்டுள்ள நிலையில் தனது நலன்களை பாதுகாக்க சீனாவிடம் போதிய பலம் இல்லை என்பதே உண்மை.